ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மனே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆச்சாரியன் திருவடியிலே சரணம். நமஸ்காரம். மனித பிறவி அப்படிங்கிறது ரொம்ப வசந்ததான ஒரு பிறவி. 6 அறிவு உள்ள பிறவி. முற்பிறவிகளில் நாம் பண்ணின கர்மாக்கள், அது சுகர்மாவாக இருக்கலாம், துஷ்கர்மாவாக இருக்கலாம், கர்மாக்களுக்கான பலனை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த ஜென்மம் கொண்டு இங்கே வந்துள்ளோம். அதாவது மனுஷாலாக பிறந்திருக்கோம். ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி அப்படிங்கிறது, அதாவது ஜென்மம் அப்படின்னு ஒன்று கொண்டவா எல்லாரும், மிருத்யுன்னு ஒன்று உண்டு, நம்மளுக்கெல்லாம் அந்திம காலம்ங்கிறது ஒன்று உண்டு. இதுக்கு நடுவில், இந்த ஜென்மத்துக்கும் மிருத்யுக்கும் நடுவில் ஜரா, அதாவது மூப்பு, வியாதி, இதெல்லாம் வரும். இது ஒரு சுழற்சி மாதிரி. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதிங்கிறது ஒரு சுழற்சி மாதிரி. இந்து தர்மம் எவ்வளோ வசந்தது அப்படின்னால், அதில் இருக்க விஷயங்களுக்கு ஈடு இணையே கிடையாது. இங்கே பாவம் பண்ணா, தப்பு பண்ணா மன்னிப்பெல்லாம் கிடையாது. அது தெளிவாக சொல்கிறது. நம்ம பண்ணுற தப்பு மன்னிக்கிறதுக்கான அருகதை எம்பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. கருட புராணம்னு ஒன்று உருவாயிருக்கு. அந்த கருட புராணமும் தெளிவாக சொல்கிறது. 4.5 லட்சம் நரகங்கள் இருக்குது. தப்பு பண்ணால் தண்டனை உண்டு, மன்னிப்பு கிடையாது. ஆனால் நல்லது பண்ணினால் சுபலனும் உண்டு. இந்து அப்படிங்கிறது தர்மம். இது ஒரு மதம் கிடையாது, இது ஒரு தர்மம். பிராயச்சித்த வழிகள்னு நிறைய இருக்குது. பிரார்த்தனைகள் பண்ணிக்கிறோம். அடுத்தது குலதெய்வம். குலதெய்வத்தை கொண்டாமல் வேற 1008 தெய்வங்களை கொண்டாடினாலும் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது விரதங்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி பிராயச்சித்தங்களில் ஒன்றா அமையிறது. அப்போது பிராயச்சித்தம் பண்ணி இந்த மாதிரி விரதங்கள் இருந்து நம்மளோட தண்டனையை நம்ம குறைச்சிக்கலாம், இல்லை சுகர்மாவை ஏற்றிக்கலாம், சுப்பலனை ஏற்றிக்கலாம். அப்போ அந்த தண்டனைகள் அனுபவிக்கும் போது கூட காருண்யத்தோட நம்ம அனுபவிக்க வேண்டிய காலத்தை குறைப்பானா இருக்கும், இல்லை அந்த தண்டனையை தாங்கிக்கிற சக்தி கொடுப்பானா இருக்கும். புராணங்கள் 100கணக்கான விரதங்களை சொல்கிறது. 18 புராணங்கள் இருக்கு இல்லையா? அந்த விரதங்கள் இன்னவா இருக்கணும், இப்படி இருக்கணும், இன்னென்ன நாட்களில் இருக்கணும், இந்த முறையில் பண்ணணும், இதை பண்ணால் இந்த பலன் இருக்குங்கிறது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக பல கதைகள் மூலமாக சொல்கிறது புராணங்கள். இந்த விஷ்ணுவை நோக்கி இருக்கக்கூடிய விரதங்கள்ங்கிறது ரொம்ப நிறைய விரதங்கள் சொல்கிறது புராணங்கள். நிருசிம்ம ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தி, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீராமநவமி, இந்த நாட்கள்லாம் கட்டாயம் விரதம் இருக்கணும். இதை தவிர வருஷாந்திரத்தில் நிறைய விரதங்கள் இருக்குது. உதாரணமாக ஒரு விரதம் பார்த்தோங்கன்னா ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசிங்கிறது மாதத்துக்கு 2 ஏகாதசி வருது. தமிழ் மாதத்தோட நடுவில் வர ஏகாதசிக்கு பேர் கிருஷ்ண ஏகாதசின்னு பேர். ஒரு தமிழ் மாதத்தோட கடைசியில் வர ஏகாதசிக்கு பேர் சுக்ல ஏகாதசின்னு பேர். ஐப்பசி மாதம் முதல்ல வர நடுவில், அதாவது வர ஏகாதசி, அந்த முதல் ஏகாதசிக்கு பேர் இந்திரை. ஐப்பசி மாதம் 2ஆவதாக வர ஏகாதசி, அதுக்கு பேர் பாப்பாங்குசைன்னு பேர். இந்த இந்திர ஏகாதசி அதில் விரதம் இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒருத்தர். அதுக்கான பலன் என்ன பார்த்தங்கோ அப்படின்னால், அவளோட பித்ருக்கள், அவள் இப்போ நரகத்தில் இருந்தாலும் அவள் நற்கதி அடைவா. நம்ம பண்ணுற இந்த சாரதம் தர்ப்பணம் எல்லாமே அவளோட நற்கதிக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் அவளோட ஆசீர்வாதம் வேணும்ட்டு தானே. பித்ருக்கள் சாபம் இருந்தால் வம்சம் அழிஞ்சிரும்னா, பித்ருக்கள் ஆசீர்வாதம் இருந்தால் வம்சம் விளங்கும், மேலே மேலே நம்ம நன்னா இருப்போம். அதனால் பித்ரு சாபம் இருக்குது அப்படின்னு பயப்படுறவா, அதனால தான் சில விஷயங்கள் நல்லதெல்லாம் நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு நினைக்கிறவா, அதனால தான் சில கெட்டதுகள்லாம் நடக்கிறதுன்னு பயப்படுறவா, இவெல்லாம் இந்த இந்திரை ஏகாதசி அப்போது விரதம் இருந்து இந்த சாபங்கள்லேருந்து, இந்த பயங்கள்லேருந்தெல்லாம் மீளணும். ஐப்பசி மாதம் துலா மாதம் அப்படிங்கிறோம். இந்த ஐப்பசி மாதத்தில் கங்கை அப்படிங்கிறவளுக்கே, அதாவது நம்ம பாபங்கள், மனுஷாலோட பாபங்கள் எல்லாம் போக்குற அந்த கங்கைக்கே அவளோட பாபத்தோட பலு தாங்கலையாம். நம்ம அத்தனை பேரும் அவளில் போய் தலைமுழுகிட்டு வந்துடுறோம் தோஷம் கழியணும்னு. ஆனால் நம்ம பண்ணிக்கிற ஸ்நானம் நம்ம தோஷத்தை வேணால் கழிக்கிறதே தவிர, நம்ம தோஷங்கள் எல்லாம் பாப்பங்கள் எல்லாம் அவளுக்கு பலுவாக ஆகி, இந்த கங்கை என்ன பண்ணித்தான் ஒரு ஐப்பசி மாதம் ஸ்ரீமன் நாராயண்கிட்ட போய், என்னால் இந்த துஷ்கர்மாக்களை தாங்கிண்டு ஓட முடியல, இதுக்கு மேலே என்னால் மனுஷால சுத்தப்படுத்த முடியாது, நான் சுத்தமாகணும், எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு உடனே ஸ்ரீமன் நாராயணன் என்ன சொன்னாராம், தெற்கே காவிரி அப்படின்னு ஒரு நதி ஓடுறது, அந்த நதியில் போய் நீ ஸ்நானம் பண்ணிட்டு வா, உன்னோட பாப்பமோ உன்னில் மனுஷா கரைச்ச அந்த தோஷங்கள் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ன உடனே, இந்த ஐப்பசி மாதம், அதாவது துலா மாதத்தில் தான் கங்கையே காவேரியில் தலைக்கு குளிக்கிறாளாம், ஸ்நானம் பண்ணுறாளாம். அப்படி ஸ்நானம் பண்ணி தன் மேலே விழுந்த அந்த மனுஷாலோட தோஷம் பாப்பங்கள் எல்லாத்தையும் அவள் தொலைக்கிறாளாம். அதனால தான் துலா மாதம் ரொம்ப விசேஷம். துலா காவேரி ரொம்ப விசேஷம். துலா ஸ்நானம், காவேரியில் போய் ஸ்நானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஐப்பசி மாதம் கடைசியில், அதாவது
ரெண்டாவதாக வர ஏகாசி அதுக்கு பேர் பாப்பாங்குசைன்னு பேர். பாப்பம் அங்குசை, அதாவது அங்குசம் அப்படின்னா இந்த யானை பாகன்கள்லாம் யானைகளை தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு உபயோகிக்கிற ஒரு கருவி, ஒரு கொறடா மாதிரி இருக்கும். அந்த கொறடா அந்த யானை கழுத்துலையோ அது காலில் கட்டியிருக்க கழுத்துலையோ அப்படி பிடிச்சி அவள் இழுத்தாள்னா அது நிற்கும், நடக்கும், இவா சொல்கிறத அது புரிஞ்சுக்கும். அப்போ யானையை கட்டுப்படுத்துகிற ஒரு கருவி இந்த அங்குசம். நம்மளோட துஷ்கர்மாக்கள் பாப்பங்கள்ங்கிறது அந்த யானை மாதிரி ரொம்ப பெருசு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் இல்லையா? இந்த பாப்பாங்குசை ஏகாதசி மற்ற எல்லா ஏகாதசியும் போல் அதே க்ஷரத்துகள் தான். அரிசி சாதம் சாப்பிடக்கூடாது, மத்தியானத்தில் தூங்கக்கூடாது, மறுநாள் துவாதசி பாரணை நெல்லிக்காய், ஆத்துக்கீரை, எலுமிச்சம்பழம், சுண்டக்காய் இதெல்லாம் சேர்த்துண்டு அன்னம் சாப்பிடலாம் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே. இந்த துவாதசி பாரணை நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டா ஏகாதசி விரதம்ங்கிறது நிறைவாருது. அதனால் இந்த வஸ்துக்களெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நெல்லிக்காய், ஆத்திக்கீரை, சுண்டக்காய், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் உள்ளே போய் மருந்து மாதிரி ஔஷதம் மாதிரி வேலை பண்ணி நம்மளோட அந்த வயத்தை நல்லபடியாக காக்கும். இதனால தான் துவாதசி பாரணை அன்னைக்கு இந்த வஸ்துக்களை மட்டும் சேர்க்குற வழக்கம். புளி சேர்க்கவே கூடாது, ஏன்னா புளி கொஞ்சம் அரிக்கும், வயத்தை அரிக்கும் அப்படின்வா. அதனால் புளி மட்டும் துவாதசி அன்னைக்கு சேர்க்கக்கூடாது ஏகாதசி விரதம் இருந்தால். அப்போ மற்ற ஏகாதசிகளுக்கும் பாப்பாங்குசை ஏகாதசிக்கும் ஒரே ஒரு க்ஷரத்து வித்தியாசம் இருக்குது. பாப்பாங்குசை ஏகாதசி அன்னைக்கு தான் அரிசி சாதம் சாப்பிடாமல் இருக்கிறதோட மற்றவளுக்கும் அரிசி சாதம் கொடுக்கக்கூடாது. வேசர்மன் அப்படின்னு ஒருத்தன் உஜ்ஜயினியில் இருக்கான். தர்மிஷ்டன், தர்மவான். அவன் பண்ணாத தான தர்மமே கிடையாது. அவன் வாழ்க்கையில் அவன் துஷ்கர்மாவே பண்ணினது கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவன் பண்ணுறதெல்லாம் சுக்கர்மாக்கள் தான். இது இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டா அப்படின்னா உடனே அதை எடுத்து வாரி வழங்கி அவளை நிறைவு பண்ணி அனுப்புறது அவனோட வழக்கம். முக்கியமாக மனோவாக்காய தப்பு பண்ண மாட்டான். மனசாலேயோ பேச்சாலேயோ இல்லை உடம்பாலேயோ தப்பு பண்ணாதவன். அவன் இருந்த பிரதேசத்தை சுற்றி நிறைய அன்னசாலைகளை ஏற்படுத்தி அன்னதானம் பண்ணிட்டு இருப்பானான். 24 மணி நேரம் வருஷம் முழுக்க அன்னதானம் அங்கே நடக்கும். அவனுக்கு அந்திம காலம் வருது. அவன் பண்ண அந்த தான தர்மத்தோட பலன் தான் போயிட போகிறோன்னு அவனுக்கு தெரியறது. பார்த்தா எதிர யமபடர்கள் நிற்கிறான். அவன் யோசிக்கிறான், நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, வாழ்க்கை முழுக்க நான் நல்லது தானே பண்ணியிருக்கேன். அந்திம காலத்தில் இந்த மாதிரி நேரத்தில் யமபடர்கள் கண்ணில் தெரிகிறான்னா நான் நரகத்துக்கு போகிறேன்னு அர்த்தமா? இது நியாயம் கிடையாது, தர்மம் கிடையாது. நான் பண்ண அத்தனை புண்ணியத்துக்கும் இதுதான் பலனா அப்படின்லாம் அவன் ரொம்ப மனசு நொந்துக்கிறான். காலங்கார்த்தால நடக்கிறது, இன்னும் விடிய போகிற நேரம். அந்த வழியாக போன நாரதரும் இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு இவன் அவ்வளோ தான தர்மத்தை பண்ணியிருக்கான், ஆனால் இவனுக்கு ஏன் இந்த நிலைமை? யமபடர்கள் இவனை பார்த்துட்டு இருக்காளே, பிடிச்சின்னு போயிட போகிறாளோ அப்படின்னு அந்த யமபடர்கள்ட்ட கேட்குறார். யமதர்மராஜன் தான் எங்களை அனுப்பிச்சி வச்சார். அவர் தான் நீ போய் அவனை நரகத்துக்கு கூட்டிண்டு வான்னு சொன்னார், யமலோகத்துக்கு கூட்டிண்டு வான்னு சொன்னார்னு உடனே, இல்லை அது தப்பாச்சே, அது நடக்கக்கூடாது, யமதர்மராஜன் ஏன் அப்படி சொன்னான்னு உடனே இந்த யமபடர்கள் சொல்கிறா, இல்லை அவன் நிறைய சுகர்மாக்கள் பண்ணான், ஆனால் ஒரே ஒரு துஷ்கர்மா பண்ணிட்டான். அந்த ஒரு துஷ்கர்மா அவனோட அத்தனை சுகர்மாக்களையும் குழி தோண்டி புதைச்சுடுத்து அப்படின்னு. உடனே அது என்ன பண்ணான் அப்படின்னா, ஏகாதசி அன்னைக்கு அன்னம் சாப்பிட்டான். அதுவும் அரிசி சாதம் சாப்பிடலாமா? இவன் சாப்பிட்டதோடு இல்லாமல் மற்றவாளுக்கு வேறு அந்த அரிசி சாதத்தை நிறைய போட்டான், லட்சோபலட்சம் ஜனங்களுக்கு போட்டான். அதனால் அவன் பண்ண அத்தனை புண்ணியமும் அதில் மழுங்கி போயிடுத்து அப்படின்னு. உடனே இந்த வேசர்மனும் கையை கூப்பிட்டு நாரதர்கிட்ட கேட்குறார், இதுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையான்னு. உடனே இருக்குது, இன்றைக்கி ஐப்பசி மாதம் 2வது ஏகாதசி, பாப்பாங்குசைன்னு பேர் இதுக்கு. இன்னைக்கு முழுக்க நீ அரிசி சாதம் சாப்பிடாம நிர்ஜலமாக உன்னோட வாயில் உண்டார உமிழ்நீரை கூட முழுங்காமல் நிர்ஜலமாக விரதம் இருந்த அப்படின்னால், தூங்காமல் ஸ்ரீமன் நாராயணனை அவனோட திருநாமங்களை மனனம் பண்ணிட்டு அவனை பற்றின விஷயங்களை வாசிச்சுட்டு அவனை பற்றின சிந்தனையிலேயே இருந்த அப்படின்னால் உனக்கு விமோசனம் கிடைக்கும். ஏன்னா பாப்பாங்குசை ஏகாதசியோட மகிமை அப்படின்னு. உடனே வேசர்மனும் அவர் சொல்படி இருக்கான். அன்னைக்கு முழுக்க மறுநாள் விடிய போகிற வேலை, காலங்கார்த்தால துவாதசி பாரணை பண்ணிடுறான். அவனோட ஏகாதசி விரதம் நல்லபடியாக நிறைவேறது. உடனே இந்த யமபடர்கள் வருவான்னு காத்துட்டு இருந்தா, யமபடர்களும் அங்கே கிளம்புறா இவனை பிடிச்சிட்டு வரணும்ன்ட்டு. யமதர்மராஜன் சொல்கிறானா, இல்லை போகாதங்கோ, அவன் நேற்று பாப்பாங்குசை ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்துட்டான், அரிசி சாதம் சாப்பிடாம. யாருக்கும் அரிசி சாதம் அவன் நேற்று முழுக்க அவனோட அன்னசாலைகளில் போடலை. அதனால் அவனுக்கு இது வரைக்கும் பண்ண துஷ்கர்மாக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுத்து. அவனை விஷ்ணு தூதர்கள் போய்
சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவா அப்படின்னு யமபடர்களை நிறுத்திடுறான் யமதர்மராஜன். விஷ்ணு தூதர்கள் வந்து வேஷர்மனை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறா அப்படின்னு அந்த கதை போகிறது. இவனை சொர்க்கத்துக்கு கூட்டின்னு போகிறதோடு இல்லாமல் நரகத்தில் இருந்த இவளோட பித்ருக்களையும் சொர்க்கத்துக்கு அமுச்சு வைக்கிறான் யமதர்மராஜன். இதுதான் இந்த பாப்பாங்குச ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறதோட பலன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மபுராணம் சொல்கிறது. அதோடு இல்லாமல் பாப்பாங்குச ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கவாளுக்கு புண்ணிய நதிகளில் நீராடின பலனும் வருது, ஸ்வர்ணதானம், அன்னதானம் அப்படின்னு பலவிதமான தானங்கள் பண்ணின பலனும் வருது. ஆனால் இந்த ஒரே ஒரு ஏகாதசி விரதம் இருந்தோம், பாப்பாங்குச ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னால் அத்தனை தானமும் பண்ண பலன் வந்து சேர்றது. இதுக்கு அந்த எம்பெருமானும் பிராட்டியுமே அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சுட்டு நிறைவு பண்ணிக்கிறேன். நிசிமோ ரக்ஷத்து.